ஆரம்பிக்கும் போது சொல்லுவோம் இல்லையா, இந்த விழாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த சந்தோஷம், இந்த விழா என்னுடையது கிடையாது, இருந்தாலும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கும் போது, இந்த படத்தினால ஏற்பட்ட அந்த நட்பு, அந்த ஒரு குடும்பம், நீங்கள் எல்லாரையும் பார்க்கும் போது சுற்றி போட்டுக்கோங்க, அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இதே மாதிரி இந்த வெற்றியும் அமைஞ்சிடும், கண்டிப்பாக அமைஞ்சிடும். அப்படி அமைஞ்சிடுச்சுன்னா, அப்படி அமைகிற நேரத்தில் அதுக்கும் என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த படம் நான் பார்த்துட்டேன், நைட்டு தான் பார்த்தேன். அந்த ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது எனக்கு. இந்த படம் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கு, நல்லா இல்லை, அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வாக வந்து இந்த படம் எனக்கு வந்து இருந்துச்சு. இது கம்பேர் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை பார்த்தது உன்னுடைய ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கான தகுதி எனக்கு இல்லை. இன்னும் சினிமாவில் அதை நான் வளர்த்துக்கல. அது நான் இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த ரிவ்யூ கொடுக்கணுன்னா ஒரு அளவுக்கு கற்றுக்கிட்டு தான் கொடுக்கணும். நான் இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கேன்னு தான் நினைக்கிறேன். அதனால் ரிவ்யூ கொடுக்க நான் விரும்பலை. இந்த படம் ஒரு மிகப்பெரிய உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதுதான் சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ்ன்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. பாலு மகேந்திரா சாருடைய வீடு படம் நமக்கெல்லாம் எவ்வளோ பிடிச்சதோ, இந்த படம் அந்த அளவுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்ன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை வந்து எல்லாரும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அதை பற்றி பேசுவாங்க, மென்ஷன் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த உணர்வு வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஸ்ரீ கணேஷ் தான் நமக்கு ஏற்பட்டது. ஆல் தி பெஸ்ட். பாலு மகேந்திரா சாரை விட மிகப்பெரிய டைரக்டராக வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்ட் இந்த படம் சக்ஸஸ்க்கு அப்புறம் அருண் விஷா வந்துட்டு கார் இருக்கா, இது இல்லை இல்லை எல்லாம் சொன்னார் இல்லையா ராம் சார். இந்த படத்துக்கு அப்புறம் பல காரை நீங்கள் வாங்குவீங்கன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் ஆனால் இந்த மனுஷன் எப்படின்னா, அவன் வாங்கிக்க மாட்டான், மற்றவங்களுக்கு டைரக்டருக்கு வாங்கி கொடுப்பாரு, மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்குற மனுஷன் இந்த மனுஷன். உண்மையாகவே மனுஷன் பாணி, இதே மாதிரி இரு. உன்னுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் பல பேர் இங்கே கட்டுப்பட்டு இருக்காங்க. ஆல் தி பெஸ்ட். அண்ட் என்னையும் அழைச்சதுக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் உட்காரு. எந்த ஒரு ஹீரோ படமும் ரிலீஸ்க்கு முன்னாடி இன்னொரு ஹீரோக்கு போட்டு காட்டி பர்சனலாக பண்ண மாட்டாங்க. ஆனால் நானும் சித்தார்த்து என்றைக்குமே ஹீரோஸ் மாதிரி நாங்கள் இருந்ததே இல்லை. நாங்கள் எப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், எங்கே மீட் பண்ணோம், ஆயிட்டோம், அப்படியே வளர்ந்துட்டோம். அவன் எப்பவுமே சொல்லுவான் சித்தார்த் வந்துட்டு, டேய் நீ வந்து நான் பொம்மரையில் பண்ணல, நீ சந்தோஷபுரம் பண்ணல, ஆமாம் இப்போ என்னடா பண்ணுற அப்படின்னு நான் கேட்டேன். நீ அடுத்தது ஏதாவது, நான் உனக்காக தான் வேறு கதை கேட்டிருக்கேன், ஏன்னா நான் தெலுங்கில் பண்ண நீ அதை தமிழில் பண்ணிவிடுவல அப்படிலாம் சொன்னான். அப்போல்லாம் நான் மனசுக்குள்ளேயே ஒரு விஷயம் வச்சுருந்தேன். இப்போ தான் நான் எதுவுமே வச்சுக்கிறது இல்லையே. இப்போ சொல்லட்டுமா, ஏன்டா டேய், உனக்கு ஒரு ஹிட்டு கொடுக்கறதுக்காக எங்கள் வீட்டுக்குள்ளேயே நாங்கள் ஒரு டைரக்டரை வளர்த்து அவனுக்கு எங்கள் கதையை கொடுத்து ஸ்க்ரீன் பிளே எழுதி உனக்கு பொம்மரில்லுன்னு ஒரு படம் கொடுத்தா இப்படிலாம் நீ கிண்டல் பண்ணுவ அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதனால் ஒன்றா வளர்ந்துட்டோம், அப்படியே பல கதைகள் பார்த்து அப்படியே வளர்ந்துட்டோம். இன்றைக்கும் அவரை பார்க்கும்போது எனக்கு அதே சந்தோஷம், என்றைக்குமே அது இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவருடைய திறமை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது நான் கோமாளி பண்ணியிருக்கிறதுனால, ஸ்கூல் கேரக்டர் பண்ணியிருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஏர்லியாக பண்ணிட்டேன். ஆனால் நீ ரொம்ப லேட்டாக பண்ணியிருக்கிற, ரொம்ப கஷ்டம். அது வயசை பற்றி பேசலை, பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் பேசுகிறேன், வேறு எதுவுமே கிடையாது. அந்த ஒரு ஷார்ட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள். இது வந்து என்னை ரெஃபரன்ஸாக கூட வச்சு அந்த ஷார்ட்டை பாருங்கள். அப்புறமா ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த ஒரு செவுத்துலேயே சாஞ்சிட்டு பேசுவார். அந்த வயசில், ஒரு 17 வயசில் அப்படி தான் இருந்தோம் நம்ம எல்லாரும். அதை நோட்டீஸ் பண்ணி அந்த ஒரு கேஷுவலாக செவுத்தில் சாஞ்சிட்டு, அதே வந்து ஒரு 25 வயசில் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ண மாட்டார் அவர். ஒரு மனுஷன் வந்துட்டு அவனுடைய ஸ்கூல் டேஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 45 வயசு வரைக்கும், ஆமாம்ல கதை சொல்ல, 45 வயசு வரைக்கும் எப்படி வந்து அந்த வளர்ச்சி, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப கஷ்டம் அது பண்ணுறது. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சில விஷயங்கள் அவர் நோட்டீஸ் பண்ணி பண்ணதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்போவுமே சித்தார்த் பற்றி எனக்கு ஒன்று தோணும்,
தப்பான படங்கள் பண்ணதில்லை அவர். அது அது வந்து ரொம்ப கஷ்டம், சினிமாவில் வந்து ரொம்ப கஷ்டம். அண்ட் எப்போவுமே நீ தப்பான படம் பண்ணக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் அண்ட் கீப் கிவிங் கிரேட் மூவிஸ். உன்னை நம்பி பல டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நீ ஒரு 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 எக்ஸாம்பிளாக இருக்க அப்படின்னு நினைக்கும் போது, ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட். அண்ட் எனக்கு என் யூனிட்லேயே பேர் ஞாபகம் இருக்காது எனக்கு. சைத்ரா அண்டு மீதா மீதா சாரி மீதா, உங்களுடைய குட் நைட் படம் பார்த்தேன். உண்மையாகவே ஆஃப் ஆகிட்டேன் நான் பார்த்துட்டு. அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. நான் அப்படியே நேரில் கூட ஒரு தடவை மீட் பண்ணி சொல்லணும்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். மணிகண்டனை பார்ப்போம், உங்களை பார்க்கறது இல்லை, அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் சொல்லிக்கிறேன். ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். பட் இந்த படம் உங்களுக்கு குட் மார்னிங் தான். இப்போத்துலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு வீடியோலாம் இருக்க போகுது. எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்ட் மீதா சைத்ரா வந்துட்டு எப்படின்னா, புதுமுகம்னாலே ஒரு ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும் கண்டிப்பாக. அதனால தான் அவங்க அந்த படத்தில் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வந்து யுவர் பர்ஃபார்மன்ஸ் இஸ் அட்ராக்டிவ் டு த கோர். நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஸ்டேஜில், இந்த எத்தனை படம் பண்ணாலும் முதல் படம் மாதிரி நான் மறக்காமல் இருப்பேன்னு. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், எனக்கு வந்த அட்வைஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எத்தனை படம் பண்ணாலும் எல்லா படத்தையும் முதல் படம் மாதிரியே நினச்சி பண்ணுங்கள், நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. அந்த அளவுக்கு யூ ஆர் டேலண்டட். ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்டு நான் வர வழியில் அப்படியே எல்லாரையும் மீட் பண்ணிட்டு வந்தப்போ காஸ்ட் கூட, ஆக்டர்ஸ் கூட வந்துட்டு நம்ம மியூசிக் டைரக்டர் உட்கார்ந்துருந்தார். நான் அப்போ அவரை பார்த்துட்டு, நான் அவரை முன்னாடி பார்த்ததில்லை. சரி, இவர் படம் பார்த்துருக்கோமே, இவர் எந்த கேரக்டர் பண்ணியிருக்காருன்னு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லாருக்கும் நான் இந்த விஷஸ் சொன்னேனே, இவர் இப்போ எடிட்டிங்கில் தூக்கிட்டாங்களோ அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படி இவர் அட்ரஸ் பண்ணுறது என்னன்னு தெரியல. அப்புறம் தான் ஒரு மியூசிக் டைரக்டர்னு தெரியும். ஒரு டைரக்டருக்கும் ஒரு ஆக்டருக்கும் என்ன வேல்யூ இருக்கோ இந்த படத்தில், அதோடைய டபுள் வேல்யூ வந்து இந்த படத்தில் மியூசிக்கு. நான் வந்து 10th மினிட்ல ஆல் தி பெஸ்ட் 10th மினிட்ல வந்து நான் வந்து ஊந்துட்டேன், அப்படியே மியூசிக்கில் ஊந்துட்டேன். ப்ளீஸ் ஆல் தி பெஸ்ட். அண்ட் மனசார சொல்கிறேன், யூ ஹாவ் அ கிரேட் ஃபியூச்சர். The team that you're working with, which we were speaking right now, the team is also fabulous team. The too creative. அவங்களையும் விட்டுறாதீங்க. எக்ஸ்ட்ராடினரி. நீங்கள் அந்த வேலை ஒர்க் பற்றி பேசுங்க. அவங்களும் சூப்பராக உங்கள் லைஃப் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் நான் என் லைஃப்பில் வந்து ரெண்டட் ஹவுஸில் இருந்ததே இல்லை. எப்போவுமே எனக்கு சொந்த வீடு தான் பிறந்ததுலேருந்தே. இப்போ நான் ரெண்டட் ஹவுஸில் இருக்கேன். ஸோ நிறைய ரிலேட் பண்ண முடிஞ்சுது. கூடிய சீக்கிரம் எனக்கு இந்த படம் பார்த்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. என் லைஃப்பை ரீலிவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. என் லைஃப்பை லிவ் பண்ண போகிறேன்னு தோணுச்சு. இனிமேந்து நல்லபடியாக ஒரு படம் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனை எல்லாருக்கும் கொடுத்தாலே போதும். அந்த இன்ஸ்பிரேஷனை இந்த படம் கொடுத்துருக்கு. ஐயா, உங்கள் பையனை செம்மையாக வளர்த்துருக்குறீங்க, வேறு லெவல். அருண் வந்து எப்போவுமே ஒரு நண்பனாக எங்கள் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் உங்கள் கூட பெருசாக பேசினதில்லை. ஐம் கிளாட் தட் யூ ஆர் தேர் நெக்ஸ்ட் டு ஹிம் இன் ஹிஸ் எவ்ரி ஸ்டெப். ஐ ஹர்ட் அ லாட் அபவுட் யூ. உட்காந்துருக்கும் போது இதே மாதிரி நீங்கள் சிவசக்தி மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்றைக்குமே லைஃப்பில். ஆல் தி பெஸ்ட். யாரையாவது மறந்துருந்தா மன்னிச்சுக்கோங்க. தேவயானி மேம், சாரி, மறக்கவே முடியாது. இல்லை, இப்போ ரீசெண்டாக போயிருந்தேன் மேம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு, ஒரு சின்ன விஷயமா. அப்போ நான் அண்ணான்னு கூப்பிட்டா அவர் திரும்பி, சார் என் பேர் ராமண்ணா அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு உங்கள் ஞாபகம் வந்துச்சு. அந்த டயலாக் அவ்வளோ ஃபேமஸ். அண்ட் ஜீனி உங்கள் கூட நடிக்கணும்னு நான் சொல்கிறேன் மேம். அது இன்னொரு ஃபங்க்ஷனில் நம்ம அதை பற்றி நல்லா பேசுவோம் மேம். நான் சொல்கிறேன் மேம். நல்லபடியாக வேலைகள் போயிட்டுருக்கு, சிஜி ஒர்க் எல்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் சரத்குமார் சார் அஃப்கோர்ஸ் ஒரு அம்ப்ரெல்லா மாதிரி இந்த படத்துக்கு ஒரு எல்லாரையும் அப்படியே அரவணைச்சிட்டு, நனைய விடாமல், வெயில் பட விடாமல், வாங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, அந்த டயலாகும் அதே டயலாக் தான், நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அந்த படத்தில் அந்த வண்டர்ஃபுல் டயலாக். ஸோ இட்ஸ் அ ஃபீல் ஆசம் ஃபில்ம், நாட் அ ஃபீல் குட் ஃபில்ம். இது எக்ஸ்ட்ராடினரியான ஒரு படமாக இது வரணும்.
just for your good heart and for the people who believe in good scripts, the audience who are eager to watch good scripts. இந்த படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கான ஒரு படமாக இருக்கும். என்ன இந்த விழாவுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். தாய் தந்தைங்க 3 BHK, அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்கிறேன். நான் சினிமாவுக்கு வந்த காலத்திலேருந்து இது என்னோட 40வது படம் ஒரு நடிகனா. எங்கள் தாய் தந்தை கிட்ட அந்த விஷயத்த ஷேர் பண்ணுறப்போ எங்கள் அப்பா பார்த்து சொன்னார், 40 படம் நடிச்சிட்டாட சித்து அப்படின்னாரு. அந்த கேள்விக்கு நான் பதிலும் சொல்ல, ஆனால் அந்த கேள்வியில் ஒரு பெருமை இருந்தது, ஒரு ஆச்சரியம் இருந்தது. எங்கள் அப்பா கண்ணில் ஒரு ரிலீஃப். எல்லாரும் அழ வச்சிட்டீங்க சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். எல்லாம் செல்வம், ரவி, அருண் விஸ்வா, யாரெல்லாம் பேசணும்னு எல்லாரும் அழ வச்சுக்கிறீங்க. இன்னைக்கு ரொம்ப இமோஷனலான ஒரு தருணமாக இருக்கு. அதான் கர்ச்சீஃபோடய வந்துட்டேன். இந்த 40 படங்கள் அமைச்சு கொடுத்தது தாய் தந்தை. தாய் எழுத்தாளன், தந்தை தயாரிப்பாளன். அவங்க 2 பேரும் என்னை நம்பி என் மேலே முதலீடு செஞ்சு என்னை அழகாக காட்டணும்னு முயற்சி செஞ்சு என்னை பிரசுத்தப்படுத்துறதுக்கு அவங்க சொந்த காசு போட்டு எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் அவங்களுக்காக உழைச்சி எனக்கே 40 படம் தாண்டினது ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங் நிகழ்வாக இருக்கு. அந்த 40வது படத்தை ஒரு தாய் தந்தை எனக்காக அமைச்சு கொடுக்குறாங்க. தாய் எழுத்தாளன் ஸ்ரீ கணேஷ், தந்தை தயாரிப்பாளன் அருண் விஸ்வா. தேங்க்யூ ஸ்ரீ, என்னை நம்பி எனக்காக இந்த பிரபுங்கிற கேரக்டர் கொடுத்ததுக்கு. அண்ட் இவ்வளோ இமோஷனல் ஆக்குற அளவுக்கு, அதுவும் ரிலீஸ்க்கு முன்னாடி இவ்வளோ இமோஷனல் ஆக்குற அளவுக்கு ஒரு கதையும் ஒரு படத்தையும் இவ்வளோ முதலீடையும் என் மேலே போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அருண். என்னோட 40th ஃபில்ம் இஸ் யுவர் செகண்ட் ஃபில்ம், மை 40th ஃபில்ம், அண்ட் திஸ் ரிலேஷன்ஷிப் வில் கண்டினியூ. And everything became memorable because of what you did. And நம்ம 2 பேரும் ஒரே விஷயத்தை தான் சப்போர்ட் பண்ணோம், ஸ்ரீயோட ஸ்கிரிப்டை சப்போர்ட் பண்ணோம். அந்த ஸ்ரீ படம் லாஸ்ட் டே ஷூட்டிங் சைலண்ட் ஷாட் மாண்டேஜ் எடுக்கிறப்ப கூட அந்த ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்டை செக்யூரிட்டி பிளாங்கெட் மாதிரி செட்டில் பிடிச்சிப்பாரு ஸ்ரீ கணேஷ். அது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் தாய் தந்தை இந்த 3 BHK உருவாகிறதுக்கான காரணம் ஒரு தாய் தந்தை கேரக்டர்ஸ்ல வாசுதேவன், சாந்தி. இது முக்கியமா 3 BHK இந்த தாய் தந்தை பத்தின படம். ஸோ சரத்குமார் அண்ட் தேவயானி 2 பேருமே என்னோட 40வது படத்துல என்னோட இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ். நீங்க எனக்காக இந்த படம் பண்ணது நான் ஐ நெவர் ஃபர்கெட் இட். அண்ட் நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். திஸ் யூனிட் வாஸ் வெரி இமோஷனல். அண்ட் அதுக்கு முக்கியமான காரணம் சரத் அண்ட் தேவயானி, சரத் சார் அண்ட் தேவயானி மேம். அவங்க எங்களை பார்த்துக்கிட்ட விதம், அவங்க இவ்வளோ படங்கள் நடிச்சதுக்கு அப்புறம் கூட ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஷூட்டிங் ஸ்பாட்டையும் அவங்களோட ஃபர்ஸ்ட் படத்தோட ஒரு பிளேஸ் மாதிரி ட்ரீட் பண்ணது. அவங்க எல்லாரையும் ஈக்குவலாக பார்த்தது. அவங்க பயிற்சிங்கிற பேர்லையா இருக்கட்டும், புரிதலுங்கிற பேர்லையா இருக்கட்டும், அக்கறைங்கிற பேர்லையா இருக்கட்டும், அவங்க எடுத்துக்கிட்ட எஃபர்ட், டைம், பேஷன், அதெல்லாம் பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். அண்ட் ஏன்னா அவங்க ஃபிலிம் காலத்திலிருந்து 1 வருஷம் தியேட்டரில் ஓடின படங்கள் எடுத்த மிகப்பெரிய திரை நட்சத்திரங்கள். அண்ட் தேவானி மேம் ஒரு குடும்ப தலைவி, ஒரு செட்டுக்கே அழகு, ஒரு செட்டுக்கே லட்சணம், ஒரு செட்டுக்கே ஒரு பணிவு, எல்லாமே தேவானி மேம் இந்த செட்டில். அண்ட் எவ்வளோ கஷ்டமான ஒரு ஷூட்டிங் இருந்தாலும் அந்த ஃபேஸில் இருக்கிற ஒரு ஸ்மைல், சரி வாங்க எதுக்கு எல்லாரும் டல்லாக இருக்கீங்க, லெட்ஸ் கீப் ஆன் மூவிங், லெட்ஸ் கீப் ட்ரைங் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கெல்லாம் கொடுத்ததுக்கு இவங்க 2 பேருக்கும் நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அது பத்தாது. சூரியவம்சம்ங்கிற ஒரு படத்தோட பாதிப்பு சரத் சார் சொல்கிற மாதிரி 30 வருஷத்துக்கு அப்புறம், 35 வருஷத்துக்கு அப்புறம், 300 வருஷத்துக்கு அப்புறம் கூட இருக்கும். ஏன்னா அது அவ்வளோ ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு படம். அந்த படத்தில் கலகட்டின ஒரு ஜோடி, அவங்களுக்கு ஒரு குடும்பம், அவங்களுக்கு பசங்கன்னு இருந்தால் எப்படி இருக்கும்னு ஒரு அழகான கனவுக்கு பதில் தான் இந்த 3 BHK. ஸோ அந்த குடும்பத்தில் என்னோட 3 ஹீரோயின்ஸ், தேவயானி, மீதா அண்ட் சைத்ரா, இந்த 3 ஹீரோயின்ஸ் தான் இந்த படமே.
அவங்களோட டிசிஷன்ஸ், அவங்களோட ரியாக்ஷன்ஸ், அவங்களோட புத்திசாலித்தனம், அதுதான் இந்த வாசுதேவனையும் பிரபுவையும் வழிகாட்டி அவங்கள வந்து லைஃப்பில் ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது. அதுதான் நிஜ வாழ்க்கையிலும் நடக்கும். வி ஆர் ஹூ வி ஆர் பிகாஸ் ஆஃப் த விமென் ஹூ சப்போர்ட் அஸ். அண்ட் 3BHK எனக்கு as an actor ரொம்ப ஒரு பர்சனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் when you're shooting multiple stages of life, நமக்கே நம்ம அந்த இடத்த கடந்து வந்திருப்போம், அது ஞாபகம் வந்துட்டு போகும். ஸோ அது வந்து ஸ்ரீகணேஷோட எழுத்துல வந்து படிக்கிறப்போவே ஒரு ஃபீல், ஆமாம் இல்லை, இது எங்கள் அப்பா பார்க்குற மாதிரி, எங்கள் அம்மா பார்க்குற மாதிரி, எங்கள் அக்காவை பார்க்குற மாதிரி, என்ன பார்க்குற மாதிரி, அது எல்லாமே ஸ்கிரிப்ட் படிக்கிறப்போ ஒரு எழுத்தாளனோட மேஜிக் வந்து அந்த வார்த்தை வந்து வெளியில் வந்து உங்கள் சட்ட காலரை பிடிச்சிரும். அந்த அளவுக்கு ஒரு வேர்ட்ஸ் அதோட யூஸ் இருக்கும். அண்ட் இந்த படத்தில் இருக்கிற இமோஷனல் மூமெண்ட்ஸ், ஒரு குடும்பம் சேர்ந்து பயணிக்கிறது, அவங்க வந்து ஒருத்தரை விட்டு கொடுக்காத சேர்ந்து இருக்கிறது. இப்போ எனக்கு எங்கள் அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு முறையாக ஒரு சொந்த வீடு கட்டின அந்த மெமரிஸ், நான் முறையாக ஒரு சொந்த வீடு, எங்கள் அம்மா அப்பாவோட சொந்த வீடு தான் என்னோட சொந்த வீடு. சின்ன வயசில் அவங்க 2 பேரும் எல்லாத்தையும் பனை வச்சு அடகு வச்சு எப்படியோ ஒரு செங்கலாக சேர்த்து கட்டின அந்த வீடு எனக்கு இன்னும், அந்த வீட்டில் தான் நாங்கள் இன்னும் இருக்கோம். ஸோ அது 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அண்ட் அந்த வீடு கட்டின அனுபவம், அவங்க வீடு கட்டினது எனக்கு இன்னும் நேற்று கட்டின மாதிரி ஞாபகம் இருக்குது. நாங்கள் வளர்ந்த வீடு. எனக்கு இது வரைக்கும் அந்த வீட்டை தவிர சொந்த வீடுங்கிறது எனக்கு இருந்ததே கிடையாது. இந்த வருஷம்தான் நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் மனைவிக்காக முதல் முறையாக வீடு வாங்கினேன். ஸோ அது என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரம். அண்ட் 3BHKங்கிற படம் நடிக்கிறப்போ ஒரு 3BHK மாதிரி ஒரு வீடு வாங்குறது அது ரொம்ப நல்ல சகுனமாக எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா தட்ஸ் ஆல்சோ பிகாஸ் இதுவே ஒரு குடும்பமாக சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்கோம். அருண், ஸ்ரீ, நான், இந்த படத்தில் நடித்தவங்க, இந்த படத்தில் வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக தான் சேர்ந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கோம். அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே எனக்கு அமைஞ்ச மாதிரி இந்த மாதமே இல்லை, எப்போ கூடிய சீக்கிரத்தில் உங்களோட கனவு வீடு, உங்களுக்குன்னு ஒரு இடம், ஒரு தலைக்கு மேலே ஒரு ரூஃப், ஒரு அடையாளம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி உங்களுக்கு அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நாங்கள் இந்த படம் ஷூட் பண்ணுற காலத்தில் வாசுதேவன், சாந்தியோட குடும்பத்தை தான் நாங்கள் பார்த்துருக்கோம். எங்கேயுமே இந்த படத்தில் நடித்தவங்களோ டெக்னீஷியன்ஸோ பிரித்து நாங்கள் யோசிச்சதே கிடையாது. பிகாஸ் அந்த அளவுக்கு ஸ்ரீ வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாப்புல. ஸோ வி ஆல் ரியலி என்ஜாய்ட் டூயிங் திஸ் ஃபில்ம். அண்ட் சரத் சார் சொன்ன மாதிரி ஒரு படத்துக்கான ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நம்மளால் யாராலுமே கணிக்க முடியாது இல்லையா? ஸோ நம்ம அதை நடிக்கிறப்போ அதில் என்ன ஃபீல் ஆச்சோ அது மட்டும் நம்ம வெளிப்படையாக சொன்னால் நம்ம எதுக்கு இந்த படத்தில் நடித்தோங்கிற ஒரு புரிதல் ஜென்ரலாக கிடைக்கும். பட் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு முத்து சொன்னாப்லையா, ஐஎல்இ டைரக்டர் சொன்னாப்லையா, இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பார்த்தா படம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொன்னார் இல்லையா? ஸோ ஐ திங்க் ஐ அக்ரி வித் தட். இட்ஸ் ட்ரெய்லர் இஸ் a very nice representation of the film. வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதுக்கு என்ன 11:20க்கே அழைத்தார்கள் என்ற காரணத்தை நான் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறது. நான் அருண் ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது. 9 o'clock ஷாப்னோன்னு எனக்கு வந்து ஒரு சின்ன இந்த 9னா 9 வந்துடுவேன், 9:20னா 9:20க்கு வந்துடுவேன், 10னா 10க்கு வந்துடுவேன். ஆனால் இன்றைக்கி என்ன போச்சுன்னா, அது ஒரு நல்ல காரியத்துக்கு 11:30 மணிக்கு என் மனைவியும் நானும் கையெழுத்திட வேண்டிய ஒரு சூழல் உருவாகிவிட்டது. இல்லாட்டி இவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியில் நான் சீக்கிரமாக போக வேண்டிய ஒரு சூழலெல்லாம் நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன், பேச அழைக்கப்படுகிறேன் என்பதை தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இல்லாட்டி நான் அந்த ஃபங்க்ஷன் இறுதி வரைக்கும் இருக்கிறவன் தான். எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அது என்னுடைய பத்திரிகை நண்பர்கள், அங்கிருந்து இங்கே வந்தவன் நான் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் என்ன முதல்ல அருண் எங்கே இருக்கீங்க தெரியலையே, என்னை மன்னிச்சிருங்க, தப்பாக நினச்சிக்கேன், கோவப்பட்ட மாதிரி தெரிஞ்சுது. என்ன சார் இந்த மாதிரி எப்படி சார் இப்போ சினிமா ஃபங்க்ஷன்னா இப்படி தானே சார் இருக்கும் அப்படின்னீங்க. அது நான் வருத்தப்படலை. ஏன்னா வாசுதேவன் வந்து வருத்தப்படாத ஒரு கேரக்டரு. இந்த படம் வந்து முதல்ல கணேஷ், எனக்கு ஸ்ரீ கணேஷ் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்ரீ. இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல் ஃபிலிம் தட் ஐ எம் பார்ட் ஆஃப். அப்புறம் இதில் வந்து சித்தார்த்து கூட ஒரு இன்டெலிஜென்ட் பஞ்சு மாதிரி உள்ளம் கொண்டவர் என்றெல்லாம் சொல்லி ராம்சான் சொன்னாங்க. பஞ்சு மாதிரி உள்ளம் இருக்கிறதோ இல்லையோ, அவர் வந்து தைரியமான ஒரு நல்ல ஒரு நண்பர்னு சொல்லலாம். இங்கே தான் அவர் அருகில் வந்து பழகுகின்ற வாய்ப்பு கிடைச்சது இந்த படத்தில். இதில் தேவயானி, அஃப்கோர்ஸ்
27ஆம் தேதி நாளை 28 ஆண்டுகள் சூரிய வம்சம். இட்ஸ் ஸோ நாஸ்டாலஜிக் டு சே தட். நான் 28 வருஷம் ஒரு படம் வந்து கொண்டாடப்படுகிறப்பாங்க. யோகி பாபு டைலாக்ல இந்த படத்தை இதை பார்க்கும்போது சூரிய வம்சத்தை பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லும் போது இட்ஸ் ஸ்டில் ரெலவெண்ட்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு படம் வந்து மக்களை சென்று அடைய வேண்டும் என்றால் அது ஒரு குடும்பமாகான படம் சென்று அடைந்திருக்கிறது சொன்னால் அதற்கு பல படங்கள் போய் அடைந்திருக்கலாம். ஆனால் அந்த சூரிய வம்சம், நாட்டாமை, நட்புக்காக நான் நடித்த படத்தை நான் சொல்லிக்கிறேன், பல படங்கள் போய் ரீச் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொரு கதையும் அந்த கதை வந்து மக்களுடன் ஒன்றிணைந்து இருக்கும்போது அது வந்து ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு நான் சொல்லணும். அந்த விதத்தில் ஸ்ரீ கணேஷ் வந்து அந்த கதை சொல்லும் போது ஃபஸ்ட்டு எனக்கு நிறையா கேள்விகள்லாம் இருந்தது. ஏன்னா இங்கே எல்லாரும் பேசும்போது ஏழை, பணக்காரன், நடுத்தர வர்க்கம், வசதி படைத்தவர்கள் அனைவருக்கும் ஒரு கனவு வீடு என்று சொன்னார்கள். உண்மைதான். அந்த வீடு எல்லாரையும் கட்ட முடியுமான்றது தெரியாது. அது கனவாகவே இருந்து மறைந்து விடுவார்கள். இது வந்து எப்படி எல்லாருக்குமே வீடு கட்டணும்னு ஆசை இருக்கா? ஏன்னா வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலங்களில் வீடு இருந்தால் தான் என்ன, வாடகை வீட்டில் இருந்தானே, சொந்த வீட்டில் இருந்தானே, ஒரு வீடு இருக்குது அது நிம்மதியாக வாழ்ந்தாலே போதுமே அப்படின்னு நினைக்கின்ற காலம் கூட உண்டு. நேற்று கூட ஒரு பத்திரிகையாளர் கேட்டாங்க, என்ன சார் சரத் சார் நீங்கள் வீடு விற்கிறீங்களாமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சரி வீடு விற்கலை, அந்த வீடை வந்து பெருசாக இடித்து கட்டுறேன், இது கூட தெரியாது வீடை விற்கிறீங்கன்னு கேட்டாங்க. வீடில் வந்து ஒரு சென்டிமெண்ட் அட்டாச் பண்ணி இங்கே வந்து சொல்லியிருக்காங்க எல்லாரும். அஃப்கோர்ஸ் when you build a home, அது முதல் முறையாக உழைத்து சம்பாதித்து கட்டுகின்ற இல்லத்தை உண்மையாக பெருமையாக பார்க்க வேண்டிய சூழல் தான் அனைவருக்கும் இருக்கணுன்றதில் வந்து எந்த ஒரு கருத்து வேறுபாடு எனக்கு கிடையாது. ஆனால் நான் கேட்ட ஒரே கேள்வி, ஸ்ரீ இது வந்து ரீச் ஆகுமா? எல்லாருக்கும் வீடு கட்டணுன்ற ஆசை இருக்கா? இல்லாட்டி சம்பாரித்து நல்லா இருக்கணும், குழந்தை குட்டி நல்லா இருக்கணும், வருங்காலம் நல்லா இருக்கணும், சேமித்து வைக்கணும்னு நினைப்பாங்களா, வீடு கட்டணும்னு நினைப்பாங்களா என்ற ஒரு கேள்வி தான் வந்தது. ஆனால் இந்த படத்தில் வந்து நடிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஐ ஃபெல்ட் எஸ், ஐ திங்க் a home, a roof above the head is compulsory and a must. அது வந்து இங்கே வந்து இன்றைக்கி தான் அருணை பற்றி ராம் சார் சொல்லும்போது நம்ம எல்லாருமே அதே பாதையில் தான் வந்திருக்கோம். வானத்திலிருந்து குதித்த நட்சத்திரம் அல்ல நம்ம எல்லோரும். உழைத்து கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை உள்ளடக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. நான் அருணை பற்றி சொல்லும்போது அருண் வந்து இந்த மேடையில் நான் போன பிறகு அனௌன்ஸ் பண்ணுவார், இந்த மாதிரி அவர் அடுத்த படத்தில் கதாநாயகன் நடிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஷேவ் பண்ணிவிட்டு க்ளீன் ஷேவோட வந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். எனக்கு மனசில் படுது. அதுவும் தேவயானி இயக்கத்தில் நடிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு படம் ஒத்துக்கிட்டாரு, தேவயானி இயக்க, சாந்தி டாக்கீஸ் வந்து தயாரிக்க, நானும் சித்து நடிக்கிறத ஒப்புதல் அளித்து விட்டோம். அதனால் அது பண்ணுவாருன்ற நம்பிக்கையோடு தான் நான் பேசுகிறேன். ஆனால் தேவயானி டைரக்டர் வேறு ஆகிட்டாங்க. ஸோ இங்கே படத்தில் வந்து நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி, பக்கத்தில் சைத்ரா வந்து கேட்டாங்க, சரத் சார் என்ன கண்ணில் கண்ணீர் வந்தது போல் தெரியுதுன்னு சொன்னாங்க. கண்ணீர் வந்தது போல் தெரியவில்லை, உண்மையாக கண்ணீர் வந்தது தான் என்று சொன்னேன். ஏன்னா இட் இஸ் ஸோ இமோஷனல் டு லுக் அட் இட், த வே இட் இஸ் கட். எடிட்டர் பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் டிகே ஜிதன் ஒர்க் வித் அஸ் இனிஷியலி. இது ஒரு வாழ்க்கைக்கு இன்று மக்களோடு மக்களாக இணைந்து பார்க்கும்போது இந்த குடும்பம், ஏன்னா குடும்பம் தான் மெயின், இது ஸ்ட்ரென்த். அது டிஸ்இன்டகிரேட் ஆகக்கூடாது. எந்த ஒரு சூழலும் தாய் தந்தையை வணங்குவதுன்னு சொல்கிற மாதிரி அந்த குடும்பத்தை வந்து ஒற்றுமையாக வைத்திருப்பதே மிக மிக கடினம். அது இந்த காலகட்டத்தில். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சோதனைகள். நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் சொல்கிறேன், படத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. அந்த வேதனைகளும் சோதனையும் வருகின்ற காலகட்டத்தில் நினைத்திருந்தது நடக்கிறதா இல்லையான்னு அந்த கதை. எங்கள் 3 BHK குடும்ப விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும், ப்ரெஸ், மீடியா, ரவி சார் உங்களுக்கும், இங்கே வந்திருக்கும் எல்லா டைரக்டர்ஸ், டீம் ஆஃப் பட்டிங் டைரக்டர்ஸ், எல்லாருக்கும், என் கூட நடித்த எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் உங்கள் தேவயானி ராஜ்குமாரனின் அன்பான வணக்கம். ஒரு அருமையான படம் 3 BHK, ஃபீல் குட் ஃபில்ம், நல்ல பாசிட்டிவ் ஃபில்ம், அருமையான ஒரு தயாரிப்பாளர் அருண் விஸ்வாஸ் சார், சாந்தி டாக்கீஸ். மாவீரன் படம் பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்ததும் சில நாட்கள் அப்புறம் திடீர்னு ஒரு கால் வருது அதே கம்பெனியிலிருந்து எனக்கு ஒரு கதை சொல்கிறதுக்கு.
ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன், ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஸ்ரீ கணேஷ் வந்து கதை சொல்லும்போது ரொம்ப அருமையாக கதை சொன்னார். ஹீ இஸ் அ வெரி நைஸ் டைரக்டர், வெரி ஸ்வீட் டைரக்டர். அவர் கூட ஒர்க் பண்ணுறதுன்னா அவருக்கு என்ன அவர் நினைக்கிறாரோ அது அவருக்கு அவர் எடுக்கணும். அது வந்து அவர் கன்சீவ் என்ன பண்ணுறாரோ என்னதான் இருந்தாலும் அது அவளோட குழந்தை. இட்ஸ் ஹிஸ் பேபி. ஸோ he has tried his best to bring his baby as beautiful as possible. ரொம்ப அழகாக வந்திருக்குது இந்த படம். ரொம்ப வருஷங்கள் கழிச்சிட்டு நான் மறுபடியும் சரத் சார் கூட ஒர்க் பண்ணுறேன். நாங்கள் ஒர்க் பண்ண எல்லா படங்களும் பெரிய வெற்றியாக இருக்குது. குறிப்பாக சூரியவம்சம் படம் இன்னும் எல்லாரோட மனசில் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமான ஒரு இடம் பிடிச்சி இன்னும் எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. அதே போல் இந்த படமும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல குடும்ப படமாக வரப்போது எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். சித்தார்த் பாய்ஸ் படத்திலிருந்து என்னோட தம்பி நகுல் கூட வந்தவன். சித்தார்த் அப்பிலிருந்து பார்த்துட்ருக்கிறேன். சித்தார்த்னா என்ன சொல்கிறது, he is everywhere. You can see him full of talent, full of energy. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் அவரோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு செட்டில் வந்து கரெக்டாக வேலை நடக்குதா, எல்லாரும் வேலை கரெக்டாக பண்ணுறாங்களா, டைமுக்கு ஷார்ட் எடுக்கிறாங்களா, ஏதாவது லேட் ஆகுதா, எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப மைன்யூட்டாக பார்க்கக்கூடிய, அதே மாதிரி ரொம்ப ஜென்டிலான ஸ்வீட்டான, எப்போவுமே ஒரு செட்டை ரொம்ப ஹாப்பியாக வச்சிட்ருக்கிற ஒரு சித்தார்த் தான். ஜாலியாக பேசிட்டு ரொம்ப இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் சித்தார்த். ரியலி வெரி நைஸ். ஐ ஹேட் அ லவ்லி டைம் ஒர்க்கிங் வித் யூ. எப்போவுமே நான் நினச்சிருக்கேன் சித்தார்த் கூட ஒர்க் பண்ணணும்னு. ஸோ இட் ஹாஸ் கம் இப்போ ட்ரூவாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் சச் அ க்யூட் அண்ட் நைஸ் கோஸ்டார். விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். யூ ஆர் வெரி டேலண்டட். ஸோ தெர் இஸ் நோ ஸ்டாப்பிங் ஃபார் யூ. நீங்கள் ஸ்கிரிப்ட்ஸ் கூட அழகாக சூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் பண்ணுறீங்க. அதனால் எப்போவுமே உங்களுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது சினிமாவில், எப்போவுமே இருந்துகிட்டே இருப்பீங்க. நெக்ஸ்ட் இஸ் சைத்ரா அண்ட் மீதா. ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்து எனக்கு பயங்கர ஸ்வீட்டாக வெல்கம் பண்ணி ரெண்டு பேரும் ஏதோ நான் பல வருஷம் தெரிஞ்ச மாதிரியே பிஹேவ் பண்ணாங்க. என் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிடுவோம், பேசுவோம். இட் வாஸ் ஒரு ஃபேமிலி போல் ஆகிட்டோம். இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ விஷிங் யூ போத் ஆல் த பெஸ்ட். இன்னுக்கு நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும், நிறைய நீங்கள் வந்து அழகான கதாபாத்திரங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கணும். ஓகே, and you're going to do it because you all are amazing actresses, both of you, and very simple, very down to earth, so there is always a place for you. இன்னைக்கு விழாவோட நாயகன் நம்ம மியூசிக் டைரக்டர் அம்ரித். வெல்கம் அம்ரித். You are going to shine and you're going to do lots and lots of films. So this is just the starting. இன்னும் பெரிய ஜர்னி இருக்குது உங்களுக்கு. விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். Sharath sir, always sweet, very calm. ரொம்ப நல்லா இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுறது. ரொம்ப ஃபஸ்ட்டிலிருந்து நான் பார்த்துட்ருக்கிறேன். நல்ல இந்த ஃபில்மும் எந்த மாற்றமும் தெரியல, ஏதோ நம்ம அப்போ ஒர்க் பண்ண மாதிரியே இப்போ கூட ரொம்ப சின்சியர், ரொம்ப டெடிக்கேட்டட், ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஆக்டர் சொன்னா சரத் சார். எந்த கதாபாத்திரமும் கொடுத்தாலும் மோல்ட் ஆகி ரொம்ப அழகாக அதுக்குள்ளே அவர் போயிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஆக்டர் வாசுதேவனா நமக்கு கிடைச்சிருக்காரு. இந்த கம்பெனியோட பேரே எனக்கு கொடுத்து சாந்தின்னு வச்ச சாந்தி டாக்கிஸ்க்கு நன்றி. விஸ்வா சார், உங்கள் அம்மாவோட பேர் எனக்கு கொடுத்துருக்கீங்க, அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இருக்காது. தேங்க்யூ ஸோ மச். எங்கள் ப்ரொடியூசரோட மிஸ்ஸஸ்க்கு நன்றி சொல்லணும். சச் அ ஸ்வீட் பர்சன். ஒரு பெரிய பலம் விஸ்வா அருண் சருக்கு. எப்போவுமே எல்லாத்துலேயும் கூடவே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேங்க்ஸ். கேமரா டிபார்ட்மெண்ட், கேமராமேன் டிகே, எவ்ரிபடி இந்த கேமரா எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. எடிட்டர், எவ்ரிபடி. நல்ல ப்ரொடியூசர்,
ரொம்ப அருமையான ப்ரொடியூசர், எந்த காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு நல்ல ப்ரொடியூசர், ஸ்வீட்டான ஜென்டில் ப்ரொடியூசர்னு சொன்னால் ஐ திங்க் அருண், யூ ஆர் வெரி வெரி ஸ்வீட், வெரி ஜென்டில், வெரி பாயஸ். பூஜையில இருந்து பார்க்குறேன், ரொம்ப மரியாதையோட, ரொம்ப he very nicely this whole team has taken care of all of us. அது ரொம்ப முக்கியமானது. ப்ரொடக்ஷன் அஷ்ரஃப் சார், ப்ரொடக்ஷன் மேனேஜர் அஷ்ரஃப் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சரஸ்வதி. ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து நான் அந்த ப்ராஜெக்டை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஏன்னா எனக்கும் என் ஃபேமிலி, என் லைஃப் எல்லாமே அப்போவே யோசித்தேன், I would love to be a part of a film like this, like a nice, feel-good family film. But நான் எதிர்பார்க்கவே இல்லை that I'll actually get a role and a part in this film. So I'm very grateful to Sri Ganesh, Arun Vishwa and Shanti Talkies, sorry, for this amazing opportunity. Thank you so much. சித்தார்த் சார்க்கே தெரியும், அவங்கள வந்து அசிஸ்டன்ட் டிரெக்டராக பார்த்தேன். அன்னிலேருந்து இனி வரைக்கும் அவங்க கிராஃப் ரொம்ப இன்ஸ்பைரிங். எனக்கு அவங்க கூட நான் ஆக்ட் பண்ணுவேன்னு நான் யோசிக்கவே இல்லை. ஸோ இட்ஸ் அ ஃபுல் சர்க்கிள் மூமெண்ட் ஃபார் மீ. சேம் ஃபார் மீதா, என்னோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம் முதல் நீ முடிவும் நீ அவங்க கூட பண்ணியிருக்கேன். திரும்பி அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். Amrit Ramnath's also a family friend, so all the best to him. Love the music, Amrit. Huge fan of Chaitra, Sharat sir, Devyani ma'am, and of course Vivek Prasanna as well, Talevasar Vijay sir. I learned so much from all of them. Such a pleasure sharing screen space with them. And I think ellarkume theriyum, Sri Ganesh sir is like a very gentle, sweet person, and that energy you can see in the film. So I hope you all enjoy it. And thanks to the whole cast and crew, of course, Dinesh, Jitin, Kritika, Swati, Sibi, everyone. Thank you so much to the cast and crew for including me. கொஞ்ச நாள் ஷூட் இருந்தாலுமே ஐ ஃபெல்ட் லைக் அ பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. அவங்க கூட ஒரு நாள் நான் லஞ்ச் கூட சாப்பிட்டேன். And we all shared our respective food. So it was a really nice, sweet moment. Thank you to Shanti Talkies again for this beautiful opportunity, and hope everyone loves the film. I personally loved working on it, so I'm sure எல்லாருக்கும் பிடிக்கும். Thank you. எல்லாருக்கும் வணக்கம். 3BHKங்கிற எங்கள் படத்தோட ஆடியோ ட்ரெய்லர் லான்ச்சில் உங்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். 3BHK வந்து எங்கள் குடும்ப படம் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாரோட குடும்ப படம். ஸோ ப்ளீஸ் தியேட்டருக்கு வந்து பாருங்கள். இந்த படத்தில் என்னை ஒரு அங்கமாக்குன சாந்தி டாக்கீஸுக்கும் சரி, அருண் விஷாவுக்கும் சரி ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்ரீ, தேங்க்யூ ஃபார் ரைட்டிங் சச் அ பியூட்டிஃபுல் ஃபில்ம். அண்ட் இவ்வளோ அழகான ஒவ்வொரு கேரக்டருமே நீங்கள் படம் பார்த்தா தெரியும், அவ்வளோ அழகாக சித்தரிச்சிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸ்ரீ. அண்ட் தேங்க்யூ ஆர்த்தி, எனக்கு தந்ததுக்கும் என்னை வந்து ஆர்த்தியோட கதாபாத்திரத்தில் யோசிச்சதுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் சித்தார்த் சார் ஃபர்ஸ்ட். Siddharth sir has been kind to me and welcoming from day one. அண்ட் நான் கேட்ட அத்தனை விஷயத்துக்குமே வந்து ரொம்ப அழகான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அவர் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே எங்களை வரவேற்றிருக்காரு. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் சாரி, நீங்கள் அங்கே உட்கார்ந்ததுனால ஐ டோன்ட் நோ வேர் யூ ஆர். அண்ட் ஷரத் சார் வந்து அவர் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ட், அவ்வளோ பெரிய ஸ்டேச்சர் இருக்கிறவர் இருந்தாலுமே வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்துமே ஹீஸ் பின் ஸோ வெல்கமிங். அவர் சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப கைண்டாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருப்பாரு. ஸோ தேங்க்யூ ஷரத் சார். அண்ட் தேவ்யானி மேம் வந்து எனக்கு ஒரு மதர்லி ஃபிகர் தான். ஏன்னா நாங்கள் அது ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது டைம்லேருந்தே ஹாய் மீதா எப்படி இருக்கேன்னு கேட்டதுலேருந்துமே இட்ஸ் பின் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ மேம். அண்ட் Chai, you've been a wonderful friend and I'm so happy we both are a part of this film. And Amrit for making such wonderful songs for this film, and Ganesh Shiva avaru for editing this film so beautifully. I know padam paakla, but I'm sure it's come out well. And adiyum taandi motta production teamukkum sari, direction teamukkum sari, Dinesh and Jitin, ena rendu perume they were such wonderful cinematographers to work with. And very yaram vandutana. Yeah. And மொத்த காஸ்ட் அண்ட் க்ரூக்குமே தேங்க்யூ வெரி மச். அண்ட் அதையும் தாண்டி இங்கே வந்திருக்கிற அத்தனை டைரக்டர்ஸும் சரி, ப்ரொடக்ஷன் பீப்புளும் சரி, ரவிமோகன் சாருக்கும் சரி, தேங்க்யூ சார் ஃபார் கிரேசிங் திஸ் ஒகேஷன். அண்ட் மொத்த ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்குமே எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் தியேட்டருக்கு வந்து படத்தை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்.
ஆர்த்திகா கதாபாத்திரமும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஆனால் என் vocabulary கொஞ்சம் இட்ஸ் வெரி ஸ்மால் ரைட் now. ஸோ ஆனால் தமிழில் பேசுறதுக்கு டைப் பண்ணுவேன். ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா மன்னிச்சிடுங்க. இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது 6-7 months இப்போது ஃபினிஷ் ஆயிடுச்சு, ரிலீஸ்க்கு வந்திருக்கு. அப்போ எனக்கு ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியாது. இந்த படம் பண்ணும்போது இங்கே இவங்களோட கூட பேசி கற்றுட்டு இருக்கேன், இவ்வளோ கற்றுட்டு இருக்கேன். ஸோ அடுத்த ஈவெண்ட்டில் நல்லா பேசிடுவேன். முதல் காதல், முதல் வாங்கின வண்டி, முதல் கிஸ், முதல் வேலை, முதல் வாங்கின வீடு எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குதோ இந்த 3 BHK மாதிரி, அதே மாதிரி 3 BHK ஃபில்ம் என்னோட முதல் தமிழ் படம். ஸோ நான் இங்கிலிருந்து எவ்வளோ படம் பண்ணாலும் இந்த ஃபில்ம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் ஸ்பெஷல் ஆக போகுது என் லைஃப்பில். அதுக்காக நான் நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்லணும். ஃபர்ஸ்ட் அருண் விஸ்வாக்கு, சாந்தி டாக்கீஸ்க்கு. என்னோட கன்னட படம் பார்த்து அதுக்கப்புறம் இந்த படம்க்கு நான் சூட் ஆவேன் அப்படி நினச்சி, ஐ திங்க் ஸ்ரீ கணேஷ் அண்ட் அருண் கால்ட் மீ அண்ட் கேவ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஸ்ரீ கணேஷ் த்ரூ அவுட் திஸ் ஜெர்னி அவர் நான் என்ன பண்ணாலோ, என்ன இம்ப்ரூவைசேஷன் பண்ணாலோ, என்ன ஏதாவது தப்பு பண்ணாலோ எல்லாருமே வெரி இஸ் அ ஜென்டில்மேன் அண்ட் சச் அ கிரேட் director. He directed us so well that I think we could give our best. So it was amazing working with them. And Arun, thank you so much. You've all become a family to me. Coming to Devyani ma'am and Sharath Kumar sir, enna sonno, like I've watched your film. Your film Surya Vamsha has been remade in all possible languages that is there in India, and every language it is a super hit. So it's the same in Kannada also. So that's how I know of the film and you guys. So it was a great pleasure working with you guys. And never, like, all these people are telling that you guys are so many films old and so you have a career of so many years, but not even a single day I saw that when you guys interacted with me and us, because you know you guys were like kids. You enjoyed working with us, and considerably I think we were the youngest on set, but never did we feel that we were inexperienced that way. So thank you so much for your kindness and keeping the set alive like that. And Meeta, it was great experience working with you. Though we didn't share much of our screen time, it was great, off-screen talks and everything. So, like I said, I have a lot of thanks to tell, what to speak about the film, because the film is already amazing. Like, if you ask my opinion, it's great. எல்லாருக்கும் பத்திரிகை நண்பர்கள் வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது. லைஃப்பில் நிறைய அண்ணன்கள், நண்பர்கள், இப்படி நிறைய பேரை சம்பாதிச்சிருக்கோன்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த 3 BHK ஒரு எல்லாரும் சொன்ன மாதிரி வெறும் ரொம்ப இமோஷ்னலாக பண்ண ஒரு படம். வேறு எதையும் ரொம்ப யோசிக்காமல் வெறும் ஹார்ட்ஃபுல்லாக ஒன்று பண்ணிடணுன்னு பண்ண ஒரு படம். அதை பற்றி இன்றைக்கி பேசுகிற எல்லாரும் இவ்வளோ இமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணும்போது நம்ம என்ன நினச்சோமோ அது நடந்துருச்சுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த படம் பற்றி நான் அப்படியே ஒவ்வொருத்தராக எல்லாரை பற்றியும் சொல்லிடுறேன். முதல்ல அருண் விஸ்வா பிரதர்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த படத்தை முதல்ல இந்த ஸ்கிரிப்டை படித்து நம்பி இதை ஒரு படமாக ஆக்கலாம் பிரதர்னு சொன்னது அருண் பிரதர் தான். உண்மையில் நான் கூட இதை ஒரு படமாக ஆக்க முடியுமா, இது ஒரு கமர்ஷியலாக இருக்கா தெரியலையே அப்படின்லாம் தயங்கின அந்த நேரத்தில், பிரதர் இந்த கதையை நம்ம சொல்லுவோம், இந்த கதையில் எனக்கு இந்த கதை அவ்வளோ இமோஷ்னலாக கனெக்டாக இருக்குது, இந்த கதையை நம்ம பண்ணுவோன்னு என்கிட்டேருந்து அதை எடுத்து ஷோல்டர் பண்ணிக்கிட்ட பர்சன் அருண் பிரதர் தான். அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த கதைக்கு அடுத்து வந்தது சித்தார்த் சார். அவர்கிட்ட நான் இதே மாதிரி தான் தயங்கினேன். சார் என்கிட்ட ஒரு கதை இருக்குது, ஆனால் இது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படமான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு நான் தயங்கிட்டே சொன்னேன். சித்தார்த் சார் வாங்கி அந்த ஸ்கிரிப்டை படித்து, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், அப்போ ஒரு பெரிய வெற்றியில் இருந்தார். சித்தா மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்ட அந்த நேரத்தில் அவர் என்னைய ஞாபகம் வச்சு, உங்ககிட்ட ஒரு கதை இருக்கா, உங்களோட ஒரு படத்தில் நடிக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன அந்த மனசு தான் எனக்கு சித்தார்த் சார் நல்ல சினிமாவை எவ்வளோ தேடுறாரு அப்படின்றது இப்போ வரைக்கும் எனக்கு அந்த பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் சித்தார்த் சார் தான் இந்த ஸ்கிரிப்டை அது ஒரு வேர்ஷனாக இருந்தது. சித்தார்த் சாரோட அருண் பிரதரோட பேசி தான் அது இன்னும் ஒரு 2 டிராஃப்டாக ஆச்சு.
அது வேற ஒரு பொட்டென்ஷியலாக இருந்த ஒரு ஸ்கிரிப்டு அது வேற ஒன்றா இன்னும் வளர்ந்து இன்னைக்கு இப்படி ஒரு படமாக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் சித்தார்த் சாரும் அருண் பிரதரும். அவங்க 2 பேருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா அப்படியே முக்கியமாக எல்லாரை பற்றியும் அப்படியே வரிசையாக சொல்லிடுறேன் நேரம் இல்லாததால். இதுக்கப்புறமா இந்த ஃபேமிலியாக யார் இருக்கலான்னு ரொம்ப தேடி ஆசையாக சேர்த்தோம். அப்படி எங்களுக்கு கிடைச்ச அம்மா அப்பா வந்து தேவயானி மேமும் சரத் சாரும். அவங்க வந்ததுலேருந்து இந்த படம் வந்து ரொம்ப இன்னும் எல்லாருக்கும் கனெக்ட் ஆச்சு. எல்லாருமே இதை ரொம்ப நம்பிக்கையாக பார்க்குற ஒரு படமாச்சு. அவங்க இந்த படத்துக்குள்ளே வந்தது மட்டும் இல்லை, அவங்க இந்த ஸ்பாட்டில் நடித்த விதம், இந்த படத்தை ஓன் பண்ணிக்கிட்ட விதம் அவ்வளவு ரொம்ப ரியலாக ஆக்குனாங்க. அந்த கதையை அவ்வளோ உணர்வுபூர்வமாக மாற்றினாங்க. சரத் சார்லாம் இன்னைக்கு அவரோட பெருந்தன்மை அப்படி சொல்கிறாரு. என்கிட்ட நிறைய விஷயங்களை கேள்வியாக கேட்டிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்களை பெட்டர் பண்ணியிருக்காரு. நான் எனக்கு இருக்கிற இதில் சார் இங்கே நிற்கிறீங்க அப்படி சொல்லுவேன். அவரோட அனுபவத்துலேருந்து இல்லை நான் வந்து இந்த பேகை மீதா கிட்ட கொடுக்குறேன், ஆமாம் தேவயானி மேம் சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு ரியலாக ஒரு வீடு இருந்தால் எப்படி இருக்குமோ அதை அப்படி அந்த வீட்டை ரொம்ப லைவாக க்ரியேட் பண்ணது வந்து சித்தார்த் சார், சரத் சார், தேவயானி மேம், மீதா, இவங்க எல்லாரும் தான். நான் மீதாவுக்கும் நிறைய இடத்துல தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். நான் இன்னொரு வாட்டி இங்கேயும் சொல்லணும். இன்னைக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோயினாக ஒரு படம் கொடுத்துட்டு ஒரு ஹீரோக்கு சிஸ்டர் ரோல் அப்படின்னு ஒருத்தர் கதை சொன்னால் யாராக இருந்தாலும் அதில் நிறைய பயம் இருக்கும், இது டைப் காஸ்ட் ஆயிருமான்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ஸ்கிரிப்டை படித்து இந்த ஸ்கிரிப்ட் மேலே இருக்கிற ட்ரஸ்ட்டில் மட்டுமே அவங்க அவங்க கெரியரில் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த படத்தில் நடித்தாங்க. ஸோ அதுக்கு ஐ எம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் ஃபார் மீதா. அண்ட் ஆல்சோ எனக்கு அவங்க கொடுத்துருக்கிற பர்ஃபார்மன்ஸை இப்போ பார்க்கும்போது மீதா இந்த படத்துக்கு அவ்வளவு ஆட் பண்ணுறாங்க. அவங்களோட ஷூஸை வேற ஒருத்தர் ஃபில் பண்ணியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ மீதா, தேங்க்யூ. அண்ட் தென் சைத்ரா வந்து சொன்னாங்க நான் லாங்குவேஜ் ஒரு வேர்ட் கூட தெரியாமல் இந்த படத்துக்கு வந்து நடித்தேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்கள மீட் பண்ண ஃபஸ்ட்டு டேவே அவங்களோட எனர்ஜியை பார்த்ததுலேருந்து, அவங்க இந்த படத்துக்கு அந்த ஒரு சீனுக்கு அவங்க அவ்வளோ இமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணதை பார்த்ததுலேருந்து என்னால் வேறு யாரையுமே யோசிக்க முடியல அந்த ரோலுக்கு. ஸோ இப்போவுமே மீதா வந்து இந்த படத்தில் அவங்களால படம் ஃபுல்லாக அவங்களுக்கு ஒரு ரோல் எழுத முடியல, அவங்களோட ப்ரெசன்ஸை இன்னும் வச்சிருக்கலாமேன்ற ஏக்கம் எனக்கு இருக்குது. சாரி சைத்ராவோட இதுக்கு. ஆனாலும் அவங்க சில சீன்ஸில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற விதம் நான் பார்க்கும்போது இப்போ வரைக்கும் எனக்கு இமோஷ்னலாக மூவிங்காக இருக்குது சைத்ராவோட பெர்ஃபார்மன்ஸ். முக்கியமாக ஒரு சீன் இருக்குது, அதை நீங்கள் எல்லாருமே படம் வந்தோடனே ஞாபகம் வச்சு நிச்சயமாக சைத்ராவோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு அந்த ஒரு சீன் இந்த படத்தில் என்றைக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ சைத்ரா, தேங்க்யூ. இருக்கிற நண்பர்கள், பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பட் எங்களுக்கு எப்போயாவது ஒரு தடவை தான் ஒரு மேடை கிடைக்கிது. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப ஸ்பெஷலான மேடை. நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இன்னும் ஒரு 100 பேர் இருந்தாங்க, கூப்பிடல, நான் தான் சம்பாரிச்சது அது மட்டும்தான் இது வரைக்கும். அதனால தான் இந்த லேட்டுக்கு மட்டும் நீ மன்னிச்சுக்கோங்க. கொஞ்சம் இன்னும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ முடிச்சிடுறோம், தப்பாக நினைத்துக்க வேணாம். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இங்கே வந்து என்னை பற்றி இவ்வளோ உயர்வாக பேசின எல்லாத்துக்குமே நன்றி. ஸ்ரீயை பற்றி, என்னை பற்றி, சித்தார்த் பிரதர் பற்றி, என்டையர் டீமை பற்றி பேசின எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அம்மா பேரில் கம்பெனி ஆரம்பித்து பண்ணணுன்றது முடிவு எடுத்தது எப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் மேடையில் பேசியிருக்கேன். அந்த கம்பெனிலேருந்து வர அவங்க அம்மா பேர்லேருந்து ஆரம்பித்த கம்பெனிலேருந்து வர ஒரு படமும் எப்படியாவது ரொம்ப முக்கியமான படமாகவும் நல்ல படமாகவும் இருந்துடணுன்றதில் ரொம்ப கவனமாக இருக்கேன். ஸோ அதுதான் என்னோட ஒரே ஒரு குறிக்கோள். கண்டிப்பாக நல்ல படம் எடுத்தால் மட்டும் பார்த்தாது, காசும் சம்பாதிக்கணும், அதுக்கான இதில் தான் இருக்கும். எனக்கு அது படத்தில் அது கிடச்சிது, இந்த படத்துலையும் கிடைக்கும்னு நம்புகிறேன். அந்த ஒரு கனவோடு தான் இறங்கி வேலை பார்த்துட்ருக்கோம். அதுக்கு உறுதியாக இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. அண்ட் மெயினாக நான் கம்பெனி ஆரம்பிச்சிடலாம், பட் அது எனக்கு நான் ஒரு சின்ன படம் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தப்போ என்னை நம்பி மாவீரன் மாதிரி அவ்வளோ பெரிய படத்தை கொடுத்த சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு நான் என்றைக்குமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். அதை நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அதுதான் எனக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆரம்பமாக இருந்திருக்கு. அதுதான் எனக்கு அடுத்தடுத்து படங்கள் பண்ண ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அந்த ஃபவுண்டேஷன் தான் காரணம். அதுக்கு எனக்கு அவ்வளோ அருமையான ஒரு படத்தை டெலிவர் பண்ண அஸ்வினுக்குமே நான் என்றைக்குமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். இந்த படம் ஆரம்பித்ததுக்கு மெயின் காரணமும் மடோன் அஸ்வின் தான். ஒரு நாள் வந்து ஸ்ரீ கணேஷ் இந்த மாதிரி ஒரு கதை வச்சுருக்கான், நீங்கள் கேட்கணும்னு சொன்னால், எனக்கு ஸ்ரீ கணேஷ் அது மாதிரி பார்த்துருக்கேன், அவ்வளோ பரிச்சயம் கிடையாது. அவரோட 8 தொட்டாக்களும் குருதி ஆட்டமும் நான் பார்த்ததில்லை.
அதுக்கப்புறம் கதை கேட்டு அவர் வேற ஒரு கதை சொல்ல வந்தார். அதில் நீங்கள் இதுதான் அடுத்து பண்ணணும்னு நினச்சிங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து இல்லை, நான் வேற ஒரு கதை பண்ணியிருக்கேன் பிரதர், ஐடியா அது வேணாம், இது பண்ணுவோம், அது ஏன் அது வேணான்றீங்க, அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். அப்போ இந்த ஐடியா சொன்னார். இல்லை இதை பண்ணுவோம், இதுதான் எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு நம்பினேன். ஏன்னா என் லைஃப்லையும் நடந்துட்டு இருக்குது, எல்லா லைஃப்லையும் எல்லாம் பார்க்கறது தான். அது கரெக்டாக அதே லைனாக வந்து சொல்லும் போது, இந்த 3 BHK கதை சொல்லும்போது இதை பண்ணணும்னு முடிவு பண்ணோம். அது இப்போ நான் படமாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும், இந்த டெசிஷன் எடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாகவும் ஃபீல் பண்ணுறேன். இது எவ்வளோ கலெக்ட் ஆக போகுது, யார் என்ன சொல்ல போகிறாங்கன்றதுக்கு தாண்டி ஒரு தயாரிப்பாளராக நான் ஒரு முடிவு எடுத்தேன், இந்த படம் பண்ணணும் அப்படின்றது. ஸ்ரீ கணேஷன் நம்பி, சித்தார்த் அவர்களும் சரி, சரத்குமார் சார், தேவயானி மேம், மீதா, சைத்ரா எல்லாமே என்டையர் டீம் இதுக்கு வந்தாங்க. அந்த வந்ததுக்கு நான் அந்த நம்பிக்கை காப்பாற்றிருக்கோன்னு நம்புகிறோம். அந்த படம் எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக இது வந்து மக்களையும் திருப்திப்படுத்தும் நான் நம்புகிறேன். ராம் சார் வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசுனதை நான் எதிர்பார்க்கல, இப்படி சார் பேசுவார். சாருக்கு நான் என்றைக்குமே வந்து கடமைப்பட்டிருக்கேன். நான் அவரோட அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் நான் ஒரு நாள் கூட அவருக்கு உருப்படியாக நான் ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்தது கிடையாது. நான் வந்து எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ மட்டும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு வர ஒரு ஆளாக தான் இருந்திருக்கேன். ஆனால் என்னை எங்கேயுமே எப்போ போனாலும் நான் ஒரு ரொம்ப என்னையை பற்றி ரொம்ப பெருமையாக பேசி எனக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துட்டே இருக்காரு சார். அது இன்றைக்கி பேசினது நான் எனக்கு லைஃப் டைம் ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. சாருக்கு நான் என்றைக்குமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். நான் அவரோட படம் கூட என்னோடய படமும் ரிலீஸ் ஆகுறன்றதுல எனக்கு உடன்படே இல்லை. ஆனால் வேறு வழி இல்லாமல் தான் இப்படி வருது. ஏன்னா நான் எப்பவுமே எல்லா படம் ரிலீஸ் அப்பவும் அவர் கூடயே போய் நின்றுருக்கோம், நான் செல்வம் எல்லாருமே. அந்த டைமில் இந்த டைமில் என்னால் போய் அவர் கூட நிற்க முடியல அப்படின்றது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஆனால் இப்போ முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ போய் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு 3 BHK எவ்வளோ முக்கியமான ஒரு படமோ, பறந்து போ வந்து அதே அளவுக்கு இல்லை அதை விட இன்னும் முக்கியமான படம். சாரோட படமும் ரொம்ப பெரிய வெற்றி அடையணும்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன், வெற்றி அடையும் நம்புகிறேன்.